எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அதாவது மக்களே, இன்றைக்கி நடந்த சட்டமன்றத்தில் சட்டசபையில் திருமதி பிரேமலதா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனையை பற்றி தான் பேசணும், எதுக்கு மாற்றி சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. சரி, அவங்களுடைய கேள்விகள் நியாயமானது தான். சட்டமன்றம் சட்டசபைங்கிறது மக்களுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணுறதுக்கும் மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்கும் மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் புதுசாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான். அதாவது மக்களுக்காக மக்களுடைய வரிப்பணத்தில் உருவாக்கப்பட்டது தான் சட்டமன்றம். அது நல்லா தெரியும், அதுதான் உண்மை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ பேசக்கூடிய திருமதி பிரேமலதா அவங்க திமுக காரங்க முதலமைச்சர் விஜய் சாரை பற்றி அவ்வளோ பேசும்போது திமுக காரங்க தாவேக்காவோட சட்டமன்ற உறுப்பினர்களையும் அமைச்சர்களையும் கொச்சையாக கேவலமாக கெட்டக்கிற வார்த்தையால் மேடைக்கு மேலே பேசும்போதும், சட்டசபையில் அதாவது சண்டைக்குன்னு சட்டசபையில் எதிர்க்கட்சிகள் எதுக்கு வேணும்னா, மக்களுக்கு நல்லது பண்ணும்போது வரவேற்கணும், மக்களுக்கு சரியான திட்டங்களை கொண்டு வரல அப்படின்னா அதை கேட்கணும், மக்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணலைன்னா எதிர்த்து பேசணும். கரெக்டுங்களா? ஆனால் இவங்க என்னென்னா, சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சி செய்யக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய திட்டங்களையும் மக்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய பணிகளையும் விஷயங்களையும் பண்ணும்போது அவங்கள பாராட்ட மாட்டாங்களாம். எதிர்கட்சியில் நாங்கள் குறை கூற மாட்டது எதிர்கட்சின்னு சொல்லிட்டு திமுகவோட கொறடா திரு ஏவவேலு அவங்க கூட பேசியிருந்தாங்க. அப்போ அவங்களாம் பேசும்போது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு கண்ணு தெரியலையா, காது கேட்கலையா? அப்போல்லாம் வாயை மூடிட்டு கம்முன்னு அமைதியாக அவங்களுடைய சீட்டில் உட்காந்துட்டு இருந்தாங்களே. உடனே நானும் 2 நாளாக பார்த்துட்டு இருக்கிறேன், என்னால் பொறுமையாக பொறுத்துக்க முடியல. ஏங்க, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மனித தெய்வம். அந்த தெய்வத்தை பற்றி ஏற்கனவே ஆளுங்கட்சி அந்த திமுக 2011 என்னென்னலாம் அசிங்கப்படுத்துனாங்க, கேவலப்படுத்துனாங்க, குடிகாரனாங்க, என்னென்னமோ பேசுனாங்க, வடிவேலை வச்சு கொஞ்சம் கெட்ட வார்த்தையில் திட்ட வச்சாங்க. தண்ணி போட்டு தான் எல்லாருமே ஷூட்டிங் வருவார், தண்ணி போட்டு தான் சட்டமன்றத்துக்கு என்னென்னலாம் வாய்க்கு வந்ததோ பேசுனாங்க, அவமானப்படுத்துனாங்க. நேற்று மேடையில் பேசும்போது விஜய் பிரபாகர் என்னங்கிற அப்படின்னா, இது திமுக எங்களோட விருப்பம், எங்களுடைய தேமுதிகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாமே கலந்து பேசிட்டு தான் நாங்கள் கூட்டணி வச்சோம், அது கூட்டணி வச்சது எங்களுடைய உரிமைங்கிற. அப்படியே உங்களுடைய உரிமை தான். ஆனால் விஜயகாந்த் அவர்களை யார் அழிச்சாங்களோ அவங்கள போய் நீ கூட்டணி வச்சதை தேமுதிக தொண்டர்களே ஒத்துக்கலை. பிரேமலதா அவங்களே, கேப்டனுடைய புகழை தயவு செஞ்சு நீங்கள் அழிச்சிடாதீங்க.